சின்ன பொண்ணு வந்தா, இல்லைன்னா நம்ம வெயில தான் நீங்க நடந்து போயிருக்கணும். ஆமாக்கா, நானும் இவ கூடலாம் வர வேணாம் தான் நினைச்சேன். அப்புறம் என்ன பண்ண, வெயில் இந்த கொளுத்துது. அப்புறம் இவ கூட தான் வரணும், வேற வழி இல்லை. அதனால தான் சரின்னு வந்துட்டேன். இல்லைன்னா இவ கூட நான் வந்திருக்க மாட்டேன். சரி விடு சொன்னா, சின்ன பிள்ளைங்க தானே, போக போக மாத்திக்கிறதுங்க. ஆட போங்கக்கா, இதுகளா சின்ன பிள்ளைங்க? எருமை மாடு மாதிரி வளர்ந்துட்டு பண்ற வேலையெல்லாம் பாருங்கக்கா. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை இந்த பிள்ளைங்க பண்ற வேலையெல்லாம். அடுத்த தடவைலாம் கண்டிப்பா நான் இவளுக்கு கூட எங்கேயுமே வரமாட்டேன். சரி விடு, நம்ம சின்ன பொண்ணு தானே. பூமா, சின்ன பொண்ணுகிட்ட திட்டம் போட்டாச்சு பார்த்துக்க. என்னக்கா திட்டம்? வண்டியை ஹோட்டல் முன்னாடி நிப்பாட்டிட்டா அப்போ அவங்க உள்ள வந்துதானே ஆகணும். அப்பெல்லாம் காரணமே சொல்ல முடியாது. அதெல்லாம் சரிதான்க்கா. அது எப்படி வண்டியை ஹோட்டலுக்கு முன்னாடி நிப்பாட்டுவீங்க? வண்டியை நிப்பாட்டினாத 2 பேருமே சேர்ந்து கத்திடுங்களே. அதுக்கும் ஒரு பிளான் இருக்கு எங்ககிட்ட. அதான் என்ன பிளானுக்கா? அது வந்து வண்டியை கொண்டு போய் கொஞ்சம் தூரம் முன்னாடி நிப்பாட்டிடுவோம் ஹோட்டலுக்கு முன்னாடி. என்னாச்சுன்னு கேட்டாங்கன்னா, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, ஆளை கூப்பிட்டு தான் சரி பண்ண முடியும், அதனால நம்ம வாங்க சரி பண்ணுறதுக்குள்ளே உள்ளே போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சின்ன பொண்ணு கூப்பிட்ருவா. அப்பா அவங்க 2 பேருக்கு வேறு வழியே இல்லை, உள்ளே வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அதை தான் நானும் சின்ன பொண்ணும் பிளானை போட்டு வச்சுருக்கோம். நீ ஏதாச்சும் சொல்லி கெடுத்து விட்றாத. நாங்கள் வாட்டுக்கு அங்கே கொண்டு நிப்பாட்டுவோம், நிப்பாட்டிட்டு வண்டி பஞ்சருன்னு சொல்லுவோம், அப்படியே இறங்கி ஹோட்டலுக்குள்ளே போயிடுவோம். உள்ளே போகிறோம், இன்னைக்கு சின்ன பொண்ணு ட்ரீட்டில் சாப்பிட்றோம். ஆனால் இந்த விஷயம் நடந்துடணும் போமா. நடக்காம மட்டும் போச்சுன்னு வச்சுக்கோ, சின்ன பொண்ணு நம்மளையும் கூட்டிகிட்டு போக மாட்டா ஹோட்டலுக்கு. எதுக்கு? அவங்க வரலன்னா இருக்கட்டும், நம்மளை பிரியாணி வாங்கி தருவேன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு போனா. அப்புறம் எதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டா? அவங்க வந்தால் வராங்க, வரலன்னா இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்மளை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்து தான் ஆகணும். அதான் பூமா, அதை தான் சொல்கிறேன். ஆனால் இவ அப்படி கூட்டிகிட்டு போக மாட்டா. எப்படியும் அவங்க 2 பேரையும் தான் கூட்டிகிட்டு போகணும்னு நினைப்பா. அவங்க 2 பேருமே வரலைன்னா எப்படி நம்மளை கூட்டிகிட்டு போவா? அதனால் என்ன பண்ணினாலும் இன்னைக்கு இவங்க 2 பேரையும் சேர்த்து உள்ளே இழுத்துட்டு போயிடணும். அப்போ தான் அவன் நமக்கும் சேர்த்து வாங்கி தருவா. சரிக்கா, எப்படியோ நம்ம நினச்சது நடந்தா சரி. சரி, நீ இரு, நான் சின்ன பொண்ணுக்கிட்ட கேட்குறேன்னு எவ்வளோ தூரம் இருக்குன்னு. ஆமாம் கேளுங்க, இப்போவே வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவளை நம்பி காலங்காத்தால இருந்து திங்காமல் வந்ததுக்கு மணியை பாருங்க, மணி 2 கிட்ட ஆக போகுது. இன்னும் ஒன்றுமே வாங்கி கொடுக்காம கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அதான் திமிரு தானே இவளுக்கு. ஏதாச்சும் ஒரு கடையில் நிப்பாட்டி காப்பி டீயாச்சும் வாங்கி கொடுக்குறாளான்னு பாரு. அப்படியே நேராக வண்டி எடுத்து போய்கிட்டே இருக்காளே. ஆமாக்கா, அவளை கூப்பிட்டு கேளுங்க இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இந்த கேட்குறேன். சின்ன பொண்ணு, என்ன நாலு முடி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? ஆமாம், என்ன சத்தம்லாம் உயருது? இல்லை சின்ன பொண்ணு, சும்மாதான் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டேன். போயிடலாம், இன்னும் கொஞ்சம் தூரம்தான். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க. ஏன் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு எதையாச்சும் கூப்பிட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் கொண்டு போய் இறக்கி விட்டு போயிட்டே இருப்பேன். இனிமே வாயை திறக்க மாட்டேனே, நீ போ. அந்த பயம் இருக்கட்டும். 4 முடி விட்டா உயிரை வாங்கிடும் ஹோட்டலுக்கு போகிற வரைக்கும். ஏதாவது சொன்னியா சின்ன பொண்ணு? ஒன்றும் சொல்லலை, அமைதியாக வாங்க. சரி, ஓகே, ரைட், விடு. சொல்லுங்கக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாமா? போனதுக்கு அப்புறம் ஒரே வேட்டைதான். ஆமாக்கா, நினைக்கும் போதே ஜாலியா இருக்கு. நான் கூட இன்னைக்கு சர்ச்சில் பிரியாணி சாப்பிடலன்ற உடனே அவ்வளோதான் நம்ம பிரியாணி ஆசையை குழி தோண்டி புதைக்க போறோம்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, சின்ன பொண்ணு கூட்டிட்டு போய் வாங்கி குடிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா பூமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்புறமா வந்து இவ காரில் உட்காந்து கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் சின்ன பொண்ணு சரினே ஒத்துக்கிட்டா. நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு எப்படியாச்சும் அங்கே போய் ஒரு குடி பிடிச்சிடணும். ஆமாக்கா, பிரியாணியோட சேர்த்து ஐஸ்கிரீமும் கேட்போமா? அதான் நீ என் தங்கச்சிங்கிறத அப்பக்கப்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க பூமா. ஏங்க? ஆமா, நானும் அப்படித்தான் நினைச்சிருந்தேன். பிரியாணி சாப்பிடணும், ஐஸ்கிரீம் வாங்கணும், எல்லாத்தையும் அங்கேயே வச்சு நல்லா சாப்பிட்டு வந்துடணும் பூமா. ஆமாக்கா, சின்ன பொண்ணு எப்பயாச்சும் தான் சிக்குவா, நான் வாங்கி தரேன்னு. அவள் சிக்கும் போது நல்லா எல்லாத்தையும் வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடணும். போகணும், பிரியாணியை வாங்கிட்டு அப்படியே கையோடு அவளை ஏதாச்சும் சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீமையும் வாங்கி நல்லா சாப்பிட்டு வந்துடணும். ஆமாம் பூமா, முக்கியமான விஷயம் ஐஸ்கிரீமு, அதை மறந்துடவே கூடாது. அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இப்படி குளு குளுன்னு இருக்கும். நான்லாம் இன்னைக்கு கேட்டுருவேன்ப்பா. எப்படி நானும் அங்கே போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது உறுதி.
வாங்கி தருவாளான்னு தெரியலையேக்கா. அவள் பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னதே பெருசு, ஐஸ்கிரீம் எப்படி வாங்கி தருவா? அவள் தானே பூமா நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தா. அவள் தானே சர்ச்சுக்கு போவோம் பிரியாணி வாங்கி தரேன் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆசை காமிச்சா. அப்போ அவள் தான் நமக்கு வாங்கி தரணும். அவள் வேற தானே நம்மளை கூட்டிகிட்டு வந்தது. அப்போ யார் வாங்கி தருவா? அவள் தான் வாங்கி தரணும் நமக்கு. நீ எதுக்கு இப்படி பேசுகிற? அப்படியே வாங்கி தரலைனாலும் நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம். அப்புறம் அவள் தானே பில்லு கட்டணும். எப்படி ஐடியா? அதெல்லாம் சரிதான்க்கா. ஆனால் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் வேணான்னு கேன்சல் பண்ணிட்டானா, இல்லைன்னா ஆர்டர் பண்ண உடனே நம்மளை தூக்கி செவுத்துல எரிஞ்சிட்டானா என்னக்கா பண்ணுறது? என்னது செவுத்துல எரிஞ்சிருவாளா? ஆமாக்கா, சின்ன பொண்ணு பண்ணக்கூடிய ஆளு தான். நான் உங்ககிட்ட சொன்னேன்னா ஆர்டர் பண்ண சொல்லி வாங்கி தரதை திங்க மாட்டீங்களான்னு சொல்லி அவள் பாட்டுக்கு நம்மளை அடித்து செவுத்துல எரிஞ்சிட்டானா அப்போ என்னக்கா பண்ணுறது? அப்படியெல்லாம் பண்ண மாட்டா போமா. நீயே அப்படிலாம் யோசிக்காத. அதுக்கு மேலே அடித்தாலும் அடித்ததுக்கு சன்மானமாக எனக்கு அந்த ஐஸ்கிரீம் நீ வாங்கி கொடுத்து தான் ஆகணும். அதனால எனக்கு மரியாதையாக வாங்கி கொடு, இல்லைன்னா இந்த ஹோட்டலை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி அங்கேயே ஹோட்டலோட டேபிளை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்குவோம். எப்படி? அப்பா வாங்கி கொடுத்து தானே ஆகணும். ஆக மொத்தத்தில் இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது உறுதின்னு சொல்கிறீங்க. ஆமாம், இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது உறுதி. இன்னைக்கு போகிறோம், பிரியாணி சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், குழு குழுன்னு வீட்டுக்கு திருப்பி போகிறோம். எப்படி? என்ன நாள் முடி ஏதோ திட்டம் போடுற மாதிரி சவுண்டு கேட்குது. அதெல்லாம் இல்லை சின்ன பொண்ணு, சும்மா தான் பேசிட்டு இருந்தா. நீ பாட்டுக்கு வண்டி ஓட்டு. சும்மா பேசிக்கிட்டு இருந்தா சரிதான். நீங்கள் பாட்டுக்கு ஏதாச்சும் அங்கே வந்து செலவுகளை இழுத்து விட்றாதீங்க. என்கிட்ட இருக்க காசை வச்சு தான் உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு மேலே அதிகமாக மட்டும் காசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை அங்கேயே உட்கார வச்சு மாவாட்டை விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு கிளம்பிடுவோம். அப்பெல்லாம் ஆகாது சின்ன பொண்ணு, நீ ஒன்றும் கவலைப்படாத. நாங்கள் இப்போ வந்து நீ என்ன வாங்கி கொடுக்குறியோ அதை தான் சாப்பிடுவோம். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கேட்க மாட்டோம். கேட்காம இருந்தா சரிதான். என்ன பூமா, என்னக்கா இவ இங்கேயே இப்படி சொல்றா? அப்ப நமக்கு வாங்கி தர மாட்டாளோ? அதெல்லாம் அவ வாங்கி தருவா. வாங்கி தரல நானே ஆர்டர் பண்ணிட்டு அவ தலையில பில்லை கட்டிட்டு வந்துடுவேன் வெளியே. என்னமோக்கா, உங்க அளவுக்கு தைரியம் எனக்கு வர மாட்டேங்குது. அதெல்லாம் வளர்த்துக்கணும் பூமா. சாப்பிட்ற விஷயத்துல கூச்சமே படக்கூடாது. அதுவும் சரிதான். ஏக்கா, வண்டி சரியா நகர மாட்டேங்குது, என்னன்னு தெரில. எல்லாரும் கொஞ்சம் இறங்குங்க. சூப்பர். 4 மணி குதிக்கிற குதியிலேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க போலயே. இந்த 4 மணி சும்மாவே இருக்காது. இருக்க பிளான் எல்லாம் நீங்க சொதப்பிட போகுது. என்ன ராணி, வண்டி சரியா போக மாட்டேங்குதுன்னு சொன்னா குதிச்சு சிரிச்சிட்டு இருக்க? அதானே, வேற எதுவும் பிளான் எதுவும் போட்டீங்களா? போச்சு போச்சு, இந்த சொர்ணாக்கா கண்டுபிடிச்சிருவாங்க போலயே. சொர்ணாக்கா கண்டுபிடிச்சி பிளான் மட்டும் ஏதாச்சும் சொதப்பட்டும். 4 மணி பண்டையில் நடுவில் ஆணி அடிச்சிடுறேன். அதெல்லாம் இல்லைக்கா, சும்மாதான். நானும் பூமா வேற என்னமோ ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தேன். அப்போ இவ சொல்லிட்டாளா, நான் வேற விஷயத்துக்காக குதிச்சேன். வண்டி நிற்க போகுதுன்னு சொல்றதுக்காகலாம் குதிக்கல. என்னமோ உங்க கூட வெளியே வர்றதே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. நாங்கள் பாட்டுக்கு நடந்தே போயிருப்போம். வண்டியில் கூட்டிகிட்டு வரேன் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ வண்டி ஒரு மாதிரி போகுது, வண்டியை ஓட்ட முடியலன்னு நிற்கிறா அவ. சொர்ணாக்கா, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் வண்டி இழுத்து இழுத்து போகுது. எல்லாரும் ஒரு நிமிஷம் இறங்குங்க. ஆமாம் ஆமாம், வாங்க வாங்க எல்லாரும் இறங்குவோம். அப்புறமா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். என்னது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமா? என்னடா நீ வேஸ்ட்டாக போயிடும்? அது வந்து நீ அதை சொல்கிறது, டயர் இழுத்து போச்சுன்னா டயர் வேஸ்ட் ஆயிரும்ல, அதை தான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. வாங்க எல்லாரும் இறங்குவோம். 4 முடி வாயை மூடிட்டு இறங்குங்க. சரி சின்ன பொண்ணு. ஆமாச்சேக்கா, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஆளை கூப்பிட்டு சரி பண்ணணுன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் வேணால் இந்த ஹோட்டல் இருக்குது, சாப்பிட்றதா இருந்தால் உள்ளே வந்து சாப்பிடுங்கக்கா. நான் காசு கட்டிக்கிறேன். வாங்க உள்ளே வந்து உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க. என்ன சின்ன பொண்ணு நீ, மணி 2 ஆகுது, வீட்டுக்கு போக வேணாமா? நாங்கள் பாட்டுக்கு நடந்தாச்சு போயிருப்போம். நீ வேற இப்போ எந்த வழியில் எங்களை கூட்டிகிட்டு வந்தனே தெரில. இங்கிட்ட இருந்து எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரில. இப்படி கொண்டு வந்து நடுவு இடத்துல விட்டுக்கிட்டு போய் சாப்பிடுங்கன்ற. இன்னும் 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா நாங்கள் எப்போ வீட்டுக்கு போகிறது? ஏக்கா, 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்குள்ளே வண்டியை சரி பண்ணுற ஆள் வந்துடும். வந்த உடனே வண்டியை சரி பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். நீங்கள் அது வரைக்கும் இங்கே வெயிலேயே நிற்பீங்க. உள்ளே போங்க, உள்ளே போய் சாப்பிடுங்க. நான் வந்து பில்லு கட்டிக்கிறேன். இல்லை சின்ன பொண்ணு, அதெல்லாம் வேணாம். நாங்கள் இந்த நிழல்லையே ஓரமாக நிற்கிறோம்.
வண்டியை சரி பண்ணுறவரை வர சொல்லி வண்டியை சரி பண்ண சொல்லு. எக்கா போங்கக்கா போய் சாப்பிடுங்க. நான் உங்களை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரும்போதே அங்கே ஏதாச்சும் வாங்கி கொடுத்து தானே கூட்டிகிட்டு வருவேன்னு தான் சொன்னேன். நீங்கள் அங்கேயும் சாப்பிடலை, வெளியே சாப்பிட கூப்பிட்டாலும் வரமாட்டேன்ட்டீங்க. இப்போ தானாக வண்டி வேறு பஞ்சர் ஆகிருக்கு. அதனால இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் தானே பஞ்சர் ஆகிருக்கு. நீங்கள் போங்க, உள்ளே போய் வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க. நான் டக்குன்னு வண்டியை சரி பண்ணிடுறேன். சின்ன பொண்ணு நீயும் வா, உள்ள போய் சாப்பிட. நானும் வாரேன்க்கா. கார் சரி பண்ணுறவருக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வரேன். அப்ப சரி. என்ன ராணி அப்ப சரிங்க? போறதா இருந்தா நீங்க மட்டும் உள்ள போய் தின்னுங்க. நான்லாம் திருப்பி திருப்பி உங்க கூட எங்கேயும் வந்து அசிங்கப்படுறதா இல்லை. சொன்னாக்கா ரொம்பயும் பிகு பண்ணாதீங்க. வாங்க உள்ள போய் சாப்பிடுவோம். நான் வரலம்மா, என்ன ஆளை விடுங்க. வரலைன்னா தூக்கிட்டு போயிட வேண்டியதான். சின்ன பொண்ணு என் மேல கையை வச்ச அப்புறம் கையே இருக்காது, முறிச்சிருவேன். எங்க பாப்போம்.